சரணம் தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே. உயிர்களுக்கு கண்மத்தில் உண்டாகிய விருப்பம் சிவன் கொடுத்த விருப்பமா, இல்லை உயிர்களாகிய நம் விருப்பமா என்பது இன்றைய நம் திரிபதார்த்த சிந்தனை. ஏன் பாவத்தை செய்தா என்று நரகத்தில் இட்டு வருத்துவதாலும், கண்முன் நிவர்த்தியாகும் காலத்தில் விருப்பத்தை கொடுக்காமல் இருப்பதாலும் அது சிவன் கொடுத்த விருப்பம் இல்லை. நல்வழி இருக்க தீவழிகளிலும் நடத்தலாலும் அது உயிர்களாகிய நம் விருப்பமும் இல்லை. பின் யாருடைய விருப்பம்? சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது? ஆணவ மலமே உயிர்களுக்கு கண்மத்தில் விருப்பத்தை கொடுத்தது என்கின்றது. ஆணவ மலம்தான் சடப்பொருளாயிற்றே. சடப்பொருள்களுக்கு செயல் இல்லை. செயல் இல்லாத ஒரு சடப்பொருளால் எப்படி செயலை செய்ய முடியும்? இப்போ பார்க்கலாம். நெருப்பு, நீர், காற்று, கல், விஷம் இவையெல்லாம் சடப்பொருட்கள் இல்லையா? இவையெல்லாம் என்ன செய்கின்றன? நெருப்பு என்றால் சுடும், நீர் என்றால் குளிமையாக இருக்கும், காற்று என்றால் அசையும், கல் என்றால் மயக்கும், விஷம் மரணத்தை தரும். ஆக நெருப்பு, நீர், காற்று, கல், விஷம் போன்ற ஜடப்பொருள்களுக்கு எப்படி செயல் இருக்கின்றதோ அதுபோல ஆணவ மலத்துக்கும் உயிர்களுக்கு கண்மத்தில் விருப்பத்தை கொடுக்கும் தன்மை இருக்கின்றது. திருச்சிற்றம்பலம்.